ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். சென்னை மண்டல கட்சி சார்பற்ற ரேவா அமைப்பினுடைய செயலாளர் முருகேசன் பேசுகிறேன். மெடிக்கல் இன்சூரன்ஸ் சம்பந்தமாக பரவலாக பேசப்படுகிறது. அது சம்பந்தமாக சில விவரங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இந்த காணொளி. ஜிஓ 123 என்ற அரசாணை 24/6/2026 வெளியிடப்பட்டது. இந்த அரசாணையின் அடிப்படையில் பொதுத்துறை நிறுவன ஓய்வு பெற்ற பென்ஷன்தாரருக்கும் இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் திட்டம் அமுல்படுத்துவதற்கான உத்தரவாகும். நமக்கு 1998 பென்ஷன் திட்டம் வந்தாலும் இப்போதுதான் அந்த மருத்துவ காப்பீடு திட்டம் என்பது நடைமுறைக்கு வர இருக்கிறது. அதனை ஒட்டித்தான் இந்த விவரங்கள் உங்களோட கலந்துரையாட வேண்டும். பென்ஷன்தாரர்கள், குடும்ப பென்ஷன்தாரர்களுக்கான இந்த மருத்துவ காப்பீடு திட்டம் பென்ஷன்தாரர் கணவன் மனைவி இருவருக்கும் பொருந்தக்கூடிய திட்டம். 1/7/2026 முதல் 30/6/2031 வரை இந்த திட்டம் நடைமுறையில் இருக்கும். இதற்கு ஆண்டுக்கு 7,728 ரூபாய் ஆண்டு பிரீமியம். மாதம் பென்ஷன்தாரன் 6,644 ரூபாய் இதற்காக பிடிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த படிவங்கள் ஒரு 2 பக்க படிவம் 2 படிவம் இருக்குது. ஒன்று படிவம் 3, இன்னொன்று படிவம் 3A. இந்த படிவம் 3 தான் மெஜாரிட்டி பென்ஷன்தாரர்கள் பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டியிருக்கும். அதில் 14 விவரங்கள் கோரப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் நம்ம நடைமுறையில் அந்த பயோடேட்டாவை என்ட்ரி பண்ணுறதுக்காக தேவைப்படும் விவரங்களை கேட்டிருக்காங்க. அது கூட கணவன் மனைவி 2 பேருடைய புகைப்படம் அந்த படிவத்தில் ஒட்டப்பட வேண்டும். ஒட்டிட்டு இந்த படிவத்தை பூர்த்தி செய்து ஆதார் கார்டு ஜெராக்ஸ், பான் கார்டு ஜெராக்ஸ், வங்கி கணக்கினுடைய முன்பக்க ஜெராக்ஸ், இதை 3ஐயும் இணைக்கணும். அவங்க என்ன கேட்குறாங்க, இந்த படிவங்கள் பென்ஷன்தாரருக்கு தபாலில் வீட்டுக்கு அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் புல்லப் பண்ணி நாம் தபாலில் அனுப்பலாம், தலைமையகத்தில் போய் ஒப்படைக்கலாம், இல்லை என்றால் அருகில் உள்ள பணிமனைகள் ஒப்படைக்கலாம். இப்படியான 3 வகையான ஆப்ஷன் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த படிவங்களை 22/8/2026 அவங்க ஹெட் ஆஃபீஸில் சப்மிட் பண்ணணும்னு ஒரு சுற்றறிக்கை போட்டிருக்காங்க. 6/8/2026 சுற்றறிக்கை போட்டிருக்காங்க. அந்த சுற்றறிக்கையில் உள்ள தகவல் அனைத்து கிளை மேலாளர்களும் 22/8/2026 இந்த பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்களை ஒப்படைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த அடிப்படையில் நாம் இந்த மருத்துவ காப்பீடு திட்டத்திற்கான படிவங்களை பூர்த்தி செய்து நாம் அந்த திட்டத்திலே இணைய வேண்டும். இந்த மருத்துவ காப்பீடு என்பது நாம் பணியில் இருந்த காலத்திலே இந்த திட்டத்தை நாம் பார்த்துருக்குறோம். இது ஒன்றும் புதுசு இல்லை. ஓய்வு பெற்ற பின்னால் இப்போ தான் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ ஒரு 2-3 தொழிற்சங்கங்கள் அதாவது ஓய்வூதிய நலமைப்புகள் இதுக்கு வழக்குக்கு போயிருக்குன்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு ஒன்றும் அது புரியல, என்ன காரணம் என்ன விஷயம்னு சொல்ல. ஏன்னா அரசாங்கம் ஜீவோ போட்டாங்க, நடைமுறைக்கு எல்லா வேலைகளும் நடந்துட்டு இருக்கிற சூழ்நிலையில் வழக்குன்னு சொல்கிறாங்க. இது என்ன சட்ட சிக்கல் இருக்குது, என்ன யுக்தி, அவங்களுடைய வழக்குக்கான யுக்தி என்னங்கிறதுலாம் நம்மளுக்கு தெரியல. அது பின்னாடி ரொம்ப
பேசுவோம். இந்த அளவோடு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். இந்த படிவத்தை பூர்த்தி செய்வதற்கு ஓய்வு பெற்றோர் நல அமைப்பினுடைய கட்சி சார்பற்ற அமைப்பினுடைய தோழர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். தேவைப்படுவோர் படிமலைகளுக்கு அந்தந்த படிமலைகளுக்கு வந்தால் இந்த தோழர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.